நேத்து நைட்டு விஜய் அவருக்கு அவரே நம்ப முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புத்தாண்டு பரிசையே இப்ப நம்ம தமிழக மக்கள் விஜய் அவருக்கு குடுத்துருக்காங்க. இத கண்டிப்பாக விஜய் அவரே பார்த்தீங்கன்னா, சத்தியமாக எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இங்க நம்ம தமிழகத்துல மட்டும் கிடையாது, அமெரிக்கா வரைக்குமே விஜய் அவருக்கு அவர் இதுவரைக்கும் எத்தனையோ நெறைய புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பார்த்திருப்பாரு. நெறைய நியூ இயர் செலிப்ரேஷன்ல விஜய் அவர் நிச்சயமாக ஈடுபட்டிருப்பாரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு நியூ இயர் கண்டிப்பாக இதுவரைக்கும் விஜய் அவர்கள் பார்த்திருக்க மாட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன விஜய் அவர்கள் அவருடைய வாழ்நாள்ல நிச்சயமாக பார்த்திருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஜய் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு தரமான சம்பவத்த இப்ப தமிழக மக்கள் விஜய் அவருக்காகவே பிரத்யேகமாக நேற்று இரவு பல இடங்கள்ல தமிழகத்துல பல இடங்கள்ல செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஓவராலாக பார்க்கிறப்ப முக்கியமாக தமிழக அரசு முதல்வர் அவர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதேபோல குறிப்பா செந்தில் பாலாஜி அவர் கோட்டை கரூர்லயே அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவமா அப்படின்னு செந்தில் பாலாஜி அவரே நேற்று இரவு மிரண்டு போகிற மாதிரியான சம்பவங்கள விஜய் அவருக்காக மக்கள் அதேபோல அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் இப்படி நெறைய பேர் நேற்று விஜய் அவரு எதிர்பார்க்காத சம்பவங்கள செஞ்சிருக்காங்க. அந்த சம்பவங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமாக நியூயார்க் அங்க அமெரிக்காவிலேயே விஜய் அவருக்கு எதிர்பார்க்காத சம்பவங்கள் நேத்து நடந்திருக்கு. அத எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம தமிழக அளவுல மக்கள் எல்லாருமே புத்தாண்டு கொண்டாட்டத்த கொண்டாடுறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா நேற்று இரவு ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் அவங்களுடைய அந்த புத்தாண்டு கொண்டாட்டம் நெறைய இடத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்திருக்கு. அதாவது பொதுவா நியூ இயர் பிறந்துட்டா எல்லாருமே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயுமே மக்கள் அவங்க எல்லாருமே அவங்களுடைய செலிப்ரேஷன கொண்டாடுறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நேற்று இரவு அந்த 12 மணிய தாண்டுனதுக்கு அப்புறமா நம்ம தமிழகத்துல இருக்கிற நெறைய இடத்துல மக்கள் விஜய் அவருடைய ரசிகர்கள், தமிழக வெற்றிக் கழகம் அவங்க எல்லாருமே நெறைய இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற மாதிரி தான் நெறைய இடத்துல இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்த கொண்டாடியிருக்காங்க. குறிப்பா இதுல தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர்கள் கலந்துக்கிட்டா பரவால்ல, விஜய் அவருடைய ரசிகர்கள் கலந்துக்கிட்டா கூட பரவால்ல. நெறைய இடத்துல விஜய் அவருக்கு ஆதரவாக மக்கள் அவங்களே இந்த 2026ல விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத மக்கள் அவங்களே விருப்பப்படுற மாதிரி இந்த ஹாப்பி நியூ இயர் அந்த 12 மணிக்கு மேல டைம் திரும்பினதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த ஹாப்பி நியூ இயர் விஷஸ் எல்லாமே தமிழக வெற்றிக் கழகம் ஹாப்பி நியூ இயர், அதேபோல டிவிகே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு தான் நேத்து தமிழகம் முழுக்க பல இடத்துல மக்கள் எல்லாருமே அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஹாப்பி நியூ இயர் விஷஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் அமைஞ்சிருந்தது. அந்த கொண்டாட்டத்துல நடந்த ஒரு சில வீடியோ கிளிப்பிங்கள் இங்க இருக்கு. அந்த வீடியோ எல்லாத்தையுமே ஒரு சில நிமிடம் இங்க நீங்களே பாருங்க. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல எடுக்கப்பட்ட வீடியோ. நேத்து இரவு பார்த்தீங்கன்னா, 12 மணிக்கு ஈரோட்ல மழை பெய்ஞ்சிருக்கு. மழை பெய்ஞ்சுகிட்டு இருந்தாலும், அங்க இருந்த விஜய் ரசிகர்கள், தொண்டர்கள், மக்கள் இப்படி எல்லாருமே புத்தாண்டு பிறந்த உடனே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி அந்த புத்தாண்ட கொண்டாடினது மட்டும் இல்லாம, தமிழக வெற்றிக் கழகம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி தான் நெறைய பேருமே கொண்டாடினாங்க. டிவிக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு தான் நெறைய பேர் அவங்களுடைய விஷஸ பரிமாறிக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, மழை பெய்ஞ்சுகிட்டு இருக்கு. ஆனாலுமே அந்த இடத்துல இந்த ஹாப்பி நியூ இயர்க்காக நெறைய பலூன்கள் பறக்க விடப்பட்டிருந்தது. அந்த பலூன்களுடைய வண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் அந்த கழகத்தின் சிகப்பு, மஞ்சள் கலந்த அந்த வண்ணத்தின் பலூன்கள தான் நெறைய கேஸ் பலூன்கள பறக்க விட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டான விஷயமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் பலூன்களோட சேர்த்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அந்த கொடியுமே வானத்துல பறக்க விட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே செய்யறது கட்சிக்காரங்க, தொண்டர்கள் அப்படின்னு இல்லாம அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கூட இந்த செலிப்ரேஷன்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சம்பவமாக நேற்று இரவு அமைஞ்சிருந்திருக்கு. இதுல மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கரூர் தன்னுடைய கோட்டை அப்படின்னு தான் செந்தில் பாலாஜி அவர் இப்போவோ வரைக்கும் கூட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா கரூர்லயே வச்சு
தற்போது செந்தில் பாலாஜி அவருக்கு மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான சம்பவத்தை நேற்று இரவு இன்னைக்கு காலையில இருந்து கரூர் மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயத்த செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராகவும் முக்கியமா விஜய் அவருக்கு ஆதரவாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக பெண்கள் எல்லாருமே ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற அந்த கோலத்தை அவங்களுடைய வீட்டு வாசல்ல ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கலர் கலரா கோலத்தை வரையறத இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்தியா முழுக்க இந்த மாதிரியான கோலங்களை நிச்சயமாக இன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஆனா கரூர்ல மட்டும் ஒரு சில இடத்துல முக்கியமா பெரும்பாலான வீட்டுல எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொடி இருக்கிற மாதிரியான கோலங்கள் போடப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாடு அந்த மேப் மாதிரி இருக்கு. அந்த மேப் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் அந்த வண்ணங்கள் பூசப்பட்ட கொடி இருக்கிற மாதிரியான கோலங்கள் இன்னைக்கு கரூர்ல நிறைய இடத்துல பார்க்க முடியுது. கரூர் மக்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக கரூர்ல முழுக்க இன்னைக்கு நிறைய இடத்துல தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கொடி உருவத்தை இருக்கிற மாதிரியான கோலங்கள் தற்போது மக்கள் அவங்களே விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா இந்த மாதிரியான கோலங்கள் தமிழகம் முழுக்க நிறைய இடத்துல இருக்கு. குறிப்பா கரூர்லயே நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இது கண்டிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் சத்தியமா எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கரூர் தன்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவருக்கே கரூர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே தற்போது மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கும் ஒரு புத்தாண்டாக தான் இந்த புத்தாண்டு தற்போது மலர ஆரம்பிச்சிருக்கு. சோ இது எல்லாத்தையும் விடுங்க. இது தமிழ்நாடு, கரூர், ஈரோடு இந்த எல்லா இடத்தையும் விடுங்க. நியூயார்க்ல நேத்து அமெரிக்காவுல நியூ இயர் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த இடத்துல புத்தாண்டு பிறந்ததுமே அங்க இருந்த ரசிகர்கள் அவங்க எல்லாருமே கூட விஜய் அவருக்கு இந்த நியூ இயர்ல விஜய் அவருடைய ஆட்சி மலரணும் அப்படின்னு அங்க இருக்கிற ரசிகர்கள் அவங்க எல்லாருமே கூட விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நியூ இயர் பிறந்த உடனே ஹாப்பி நியூ இயர், டிவிக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு நியூயார்க்ல அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் 12 மணி ஆனதுக்கு அப்புறமா அங்க வான வேடிக்கை வெடிகள் எல்லாருமே வெடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அந்த இடத்துல கூட அங்க இருக்கிற ரசிகர்கள் விஜய் அவருக்கு சப்போர்ட் பண்றது தான் இந்த நியூ இயர்ல அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அந்த வீடியோவும் ஒரு சில நிமிடங்கள் இங்க நீங்களே கேளுங்க. இப்படி நியூ இயர் பிறந்ததுமே ரசிகர்கள் மக்கள் இவங்க எல்லாருமே கோஷமிடுறது மட்டும் கிடையாது. நிறைய வீட்டு வாசல்ல இந்த மாதிரி கோலம் போடுறது கூட கரூர்ல இருந்து நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல ஹாப்பி நியூ இயருக்காக தமிழக வெற்றி கழகத்தின் கொடி கோலத்தை கூட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். அதோடு மட்டும் இல்லாம நிறைய இடத்துல கேக் வெட்டி கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. சாதாரண மக்கள் அவங்க எல்லாருமே கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய அந்த கேக்கு கூட நிறைய இடத்துல விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பிரதிபலிக்கும் விதமாக தான் கேக்க கூட மக்கள் அவங்களுடைய அந்த புத்தாண்டு செலிப்ரேஷன்ல தமிழக வெற்றி கழகத்தை இணைச்சுக்கிட்டு கேக்ல கூட தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கொடியை போட்டு தான் மக்கள் எல்லாருமே கேக் வெட்டி செலிப்ரேட்டும் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம இந்த வீடியோல பார்த்த இந்த சம்பவங்கள் எல்லாருமே காசு கொடுத்து மக்களை வர வச்சு செய்ய வச்ச விஷயம் கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக தான் எல்லாருமே கேக் வெட்டியிருக்காங்க, கோலம் போட்டிருக்காங்க. முக்கியமாக வானத்துல தமிழக வெற்றி கழகத்தின் வண்ணத்துல இருக்கிற பலூன்களை பறக்க விட்டுருக்காங்க, கொடியை பறக்க விட்டுருக்காங்க. முக்கியமாக 12 மணிக்கு மேல ஆனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படிங்கிற அந்த பெயரோட சொல்லிதான் இணைச்சுதான் அந்த புத்தாண்டு விஷயத்தையே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக தமிழக மக்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம எல்லாராலையுமே தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ புத்தாண்டு செலிப்ரேஷனை அவர் செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த புத்தாண்டு இப்ப பிறக்கிறப்ப மக்கள் எல்லாருமே விஜய் அவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக தான் இந்த புத்தாண்டு செலிப்ரேஷன் இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக விஜய் அவருக்கு இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய புத்தாண்டு பரிசாக தான் இருக்க போகுது. ஒவ்வொரு வீட்டிலேயுமே அவங்க எல்லாருமே விஜய் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த கோலத்தை போட்டதும் கேக் கட் பண்றப்பையும் அந்த இடத்துலயும் தமிழக வெற்றி கழகத்தின் அந்த கொடியோட மக்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணது, வானத்துல பலூன் பறக்க விட்டது, கொடியை பறக்க விட்டது. இப்படி மக்கள் எல்லாருமே புத்தாண்டு கொண்டாட்டத்துல தமிழக வெற்றி கழகத்தையுமே இணைச்சுக்கிட்டது. விஜய் அவருக்கு இதை விட ஒரு பெரிய புத்தாண்டு பரிசாக நிச்சயமாக இருக்காது. அதே போல என்னடா இது மக்கள் எல்லாருமே இப்படி ஒரேடியாக இந்த புத்தாண்டுல இருந்து விஜய் அவருக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு முக்கியமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு கதற கதற விடுற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே அவங்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடிருக்காங்க. முக்கியமாக கரூர்லயே வச்சு, ஏன்னா கரூர்ல விஜய் அவருக்கு எப்படிப்பட்ட மோசமான சம்பவங்கள் நடந்துச்சு, அனுபவம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த கரூர்லயே வச்சு செந்தில் பாலாஜிக்கு எதிராக மக்கள் எல்லாருமே இப்ப தமிழக வெற்றி கழகத்துடன் புத்தாண்டா கொண்டாடி இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழக அரசியலையுமே இப்ப மாத்திர மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சோ இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் புத்தாண்டு கொண்டாட்டத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.